தாமதமா எந்திரிச்சு தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஜன்னல் பக்கத்துல நின்னு. இன்னைக்கு போற போக்கில ஒரு வாழ்க்கை சீரியஸோட டே நாளே ஒரு ஆனந்தமான விஷயத்தோட தான் ஆரம்பிக்கவே செஞ்சு. அதுக்கு வாட் இஸ் த மூல காரணம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை அடிக்கிறதா மனசுல நினைச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஓங்கி அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. எஸ்டர்டே அமேசான் காரன் நமக்கு பெறப்பட்ட பேடிஎம் தொகை ஒரு 300 ரூபாய் ஓசியில போட்டு விட்டுருந்தான்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 300 ஓவாவை பயன்படுத்தி இன்னைக்கு சிக்கன் முட்டை பால் பழம்னு எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டேன். முட்டையை தூக்கி அதோட இருப்பிடத்துல அடுக்கி வச்சுட்டு நந்தினி மால்ட் போட்டு குடிச்சது போக மிச்சம் இருந்த பால்ல மில்க் ஷேக் போட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு சிக்கன் இல்லாமல் சிக்கன் கிரேவி செய்வது எப்படி யூடியூப்ல பார்த்துட்டு மலிவு விலை மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியா சமையல்ல இறங்கிட்டேன். ஒரு சொட்டு என்ன கூட ஊத்தாம சமைக்கிறமே டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா டேஸ்ட் என் கிரஷ் கண்ண மாதிரியா அப்படி இருந்துச்சு. அதுக்காக கமெண்ட் செக்ஷன்ல வந்து உன் கிரஷ் கண்ணத்தை கடிச்சு பாத்தியா நாய் பீ நெரிச்சு பாத்தியான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்க அட்ரஸ் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டீங்கன்னா சிக்கன் கிரேவியை உங்க வீட்டுக்கு பார்சல் பண்ணி விடுவேன். கம்ம தூக்கி பெட்ல ஊத்தி டிக்கி அதுல ஒட்ட வச்சு ஒண்ணு கூட போகாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துக்கிட்டு இருந்தேன். நைட் 9 o'clock டின்னர் சாப்பிடலான்னு பார்த்தா கோழி டிக்கில இருந்து குறை மாசத்துல வெளியே வந்த முட்டை மாதிரி தெரியுது இல்ல. வேற ஒண்ணும் இல்ல, தம்பி மாதிரி முட்டையும் கொஞ்சம் அரவேக்கடா மாறிடுச்சு. மிச்சம் இருக்க வேலையெல்லாம் வலிச்சு நக்கிட்டு எந்திரிச்சா டிடுக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. குறுக்கெலும்பு பிரேக்கேஜஸ் நினைக்கிறேன். இதுக்கு மேல எங்க வெளியே போகன்னு சொல்லிட்டு சீரியஸா பார்த்துட்டு பட் தூங்கிட்டேன். என்ன உங்க வீட்டு சித்தப்பாவா நினைச்சு மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம்.